மீன்பிடி கழுகை வச்சு 2 ஸ்பிரிச்சுவலான விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இந்த மீன்பிடி கழுகு பாருங்க, இப்போ வானத்துலேருந்து கீழே இறங்குது அப்படின்னா, அது இரைய கண்டுபிடிச்சிருச்சு. கடல்ல இருக்கிற இரைய. இப்போ உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இப்போ அந்த இரைய பிடிச்சிருச்சு. அதாவது மீன பிடிச்சிருச்சு. இப்போ பிடிச்சதுக்கப்புறம் இப்போ வெளியில வர முயற்சி செய்யுது. இந்த வெளியில வர முயற்சி செய்யும்போது அதுக்கு 2 த்ரெட்டுங்க. ஒண்ணு என்னன்னா, இறகு வந்து தண்ணிக்குள்ள முங்கி வெயிட் ஆயிடுச்சு. இன்னொன்னு அ மீன் வந்து சாதாரண மீன் இல்லல்ல, பெரிய மீனுங்க. அது துள்ளும்ல. அதுக்கு நடுவுல அத தூக்கிட்டு வெளியில வரணுங்க. இத வச்சு 2 விஷயத்த நான் சொல்றேன் பாருங்களேன். முதலாவது இறையாட்சியில கடவுள் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஆசீர்வாதங்கள். நமக்கு பொருத்தமான ஆசீர்வாதங்கள நம்ம கண்டுபிடிச்சிடணுங்க. பைபிள் வாசிக்கும்போது, கடவுளுடைய வார்த்தைய கேட்கும்போது. கண்டுபிடிச்சு நம்ம போய் அத பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். கடவுளுடைய அருள் இருந்துச்சுன்னா, அத நம்ம பிடிச்சிடலாம். இப்போ வாங்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாங்கின பிறகு அதை தூக்கி கொண்டு நம்ம வாழ்றது இருக்குது பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நெறைய பேரு வாங்கிர்றோம். ஆனா, அத தூக்கிட்டு வாழ்றதில்ல. வாழ முடியறதில்ல. அத இழந்து போயிர்றோம். நம்ம என்ன செய்யணும்னா, அத தூக்கிட்டு வாழ்றதுக்கு ஆண்டவர்ட்ட கிருபைய வாங்கிக்கணும். பயபக்தியோட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ன்னு பத்திரமா வைத்துக்கணும். அப்போ நம்ம இதையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க. பிரைஸ் தி லார்ட்.